வெளுத்த வெட்டி ஒரு ரப்பர் செருப்பு தேய தேய தமிழ்நாடு முழுக்க அலைந்து பார்த்தான். மாடு மேய்த்த குழந்தையை கூப்பிட்டு நீ ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னு கேட்கிறார். அந்த குழந்தை சொல்லுது, நான் பள்ளிக்கூடம் போறேன், எனக்கு சோறு யார் நீயா போடுவே அப்படின்னுச்சு. மனசுடைந்து போன அந்த தலைவன் அங்கிருந்து வேகமாக செல்கிறான். கோட்டை கொத்தளத்தில் கோமான்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கக்கூடிய கோட்டை கொத்தளத்தில் அமர்ந்து அவரது அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு உத்தரவு போடுகிறார். தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் கட்டுங்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் மதிய உணவை இலவசமாக போடுங்கள் என்று தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை விதைத்த அந்த தன்னலமற்ற தலைவனின் பெயர் கர்ம வீரர் காமராசர். தமிழ்நாடு கல்வியில் எழுந்து நின்றது. ஒரே ஒரு விசனரி வார்த்தையை கொண்டு வந்தார் காமராசர். என்ன தெரியுங்களா? இந்த தமிழ்நாட்டில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி. பள்ளிக்கூடம் போறதுக்காக என் பிள்ளைங்க ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாது. மதியமான உணவு, இலவச சீருடை, இலவச பாட புத்தகம், எவ்வளவு செலவானாலும் இந்த அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு சொன்னாரு. கல்வியில் நாம் முன்னேறி வந்தோம்.